Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 number systems exercise 1.1 question number 2. The question is find 6 rational numbers between 3 and 4. So 3 and 4 இதுக்கு நடுவுல இருக்க 6 rational numbers என்ன அப்படின்றத நம்ம find out பண்ணணும். So first of all rational numbers அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி denote பண்ணலாம் அப்படின்னா P by Q அப்படின்னு denote பண்ணலாம். So P and Q இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா integers இருக்கணும் and then Q it is not equal to 0. So இந்த ரெண்டு கண்டிஷனையும் இதை satisfy பண்ணாதான் அது வந்து rational number. So integers அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து positive values எடுத்துக்கலாம் like 1, 2, 3. Negative values எடுத்துக்கலாம் like -1, -2, -3 and then 0. இந்த valuesம் இருக்கலாம். But again இந்த condition என்ன Q மட்டும் it is not equal to 0. So அப்போ P வந்து positive number, negative number 0வா இருக்கலாம். Q வந்து positive number, negative number இருக்கலாம். 0வா மட்டும் இருக்கக்கூடாது. So இதுதான் condition for rational numbers. So இப்போ 3 and 4 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவுல இருக்க rational numbers என்ன அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு 6 rational numbers ஆவது என்ன அப்படின்றதா question. So for example 3 and 4 இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல இருக்க decimal point values என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இமிடியேட்டா சொல்லிடலாம். என்னது 3.1, 3.2, 3.3 இந்த மாதிரி decimal point values நம்ம இமிடியேட்டா சொல்லிடலாம். பட் இதுவே அவங்க வந்து rational number ஃபார்மட்ல கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க first of all எத்தனை rational number அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 6 rational number. ஸோ அப்போ அந்த 6 plus 1 அட்லீஸ்ட் 6 விட கிரேட்டரான ஒரு நம்பரை எடுத்துக்கணும். ஸோ 6 plus 1 which is equal to 7. இப்போ இந்த 7 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரேஷனல் நம்பர்ஸ் அந்த இன்பிட்வீன் நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்கு. இங்கே 3ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 3ன்றதை ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்? 3/1 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி 4 எப்படி எழுதலாம்? 4/1 அப்படின்னு எழுதலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 3 அப்படின்றத நம்ம வந்து 3/1 அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6 plus 1 that is equal to 7. 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டரை 7ஆல மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக நியூமரேட்டரையும் நம்ம 7ஆல மல்டிப்ளை பண்ணி தான் ஆகட்டும். ஸோ இப்போ 1 into 7 என்ன? 7. 3 into 7 என்ன? 21. ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம 7ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மேக்ஸிமம் நம்பர் 4ஐயும் நம்ம அதே மாதிரி பண்ணணும். ஸோ 4ஐ எப்படி எழுதலாம்? 4/1. ஸோ நம்மளுக்கு 6 வேல்யூஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம 7ஆல மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ 4 into 7 என்ன? 28. 1 into 7 என்ன? 7. ஸோ இப்போ டினாமினேட்டர் காமனாக இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக நியூமரேட்டர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் நம்ம வந்து இன்பிட்வீன் 6 ரேஷனல் நம்பர்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 21/7 இதுதான் வந்து நம்மளுக்கு 3 கரெக்டாக. ஸோ அதே மாதிரி 28/7 இதுதான் நம்மளுக்கு வந்து 4. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டினாமினேட்டர் வந்து காமனாக 7. ஸோ 21க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 22. ஸோ இப்போ 22/7 அடுத்த நம்பர் 23/7 அடுத்த நம்பர் 24/7 அடுத்து 25/7 அடுத்து 26/7 அடுத்து 27/7. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 6 ரேஷனல் நம்பர்ஸ் இன் பிட்வீன் 3 and 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். ஸோ இப்போ கண்டிப்பாக 7ஆல தான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம கிரேட்டர் தென் 7 அதாவது எய்தர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 7ஆல ஏதாவது ஒரு நம்பரை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா 6 கேட்டிருக்கிறதுனால. ஸோ நீங்கள் 8ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம், 9ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம், 10ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம், 11ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து அப் டு 9 ரேஷனல் நம்பர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 4க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லை 4 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லை 3 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது லெஸ் தென் 10
ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாகவே காமனாக நம்ம வந்து 10ஆலேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 3 இருக்கு 4 இருக்கு, இதுக்கு நடுவில் எனக்கு 6 ரேஷனல் நம்பர்ஸ் வேணும். நான் வந்து இந்த 6ன்னா நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை விட கிரேட்டராகவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 3 எப்படி மென்ஷன் பண்ணலாம், 3/1. இதை டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும், 3 × 10 30, 1 × 10 என்ன 10. ஸோ இதே மாதிரி தான் 4 எப்படி மென்ஷன் பண்ணலாம், 4/1. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே 4 × 10 40, 1 × 10 என்ன 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் இன்பிட்வீன் என்னென்ன ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, 31/10, 32/10, 33/10, 34/10, 35/10, 36/10. ஸோ நம்மளுக்கு 6 ரேஷனல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சப்போஸ் எனக்கு வந்து 7 ரேஷனல் நம்பர் கேட்டாங்கன்னா 37/10 எழுதிக்கலாம். 8 ரேஷனல் நம்பர்ஸ்னா 38/10, 9 ரேஷனல் நம்பர்ஸ்னா 39/10. ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்பிட்வீன் 10ஆல் காமனாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னா அப் டு 9 ரேஷனல் நம்பர்ஸ் எனக்கு கிடைக்கும். சப்போஸ் எனக்கு வந்து ப்ராப்ளமில் 12 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்க, 13 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வேணும்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அதை விட அதிக நம்பர் 30, 40 அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து +1 அட்லீஸ்ட் +1ஆலையாவது மல்டிப்ளை பண்ணணும். அந்த வேல்யூ இங்கே 6 கொடுத்துருக்கிறதுனால 7ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இட் இஸ் நாட் நெசசரி 7 தான் எப்போவுமே மல்டிப்ளை பண்ணோமானா கிடையாது. நம்ம வந்து 10, 9, 8, 9, 10, 11 எந்த நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். > 7. உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதிகமாக நம்பர் போடும் போது நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்பர்ஸ் வரும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக வேணும்னா இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 6 ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.